டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் லாஜிக்கல் டிசைனில் நமக்கு இந்த மாதிரி சம் கேட்பாங்க. ஜனவரி 1 2023 ஞாயிற்றுக்கிழமையில் ஜனவரி 1 2024 என்ன கிழமை? அதாவது இப்போ இந்த 23 24ன்னு ஃபஸ்ட்டு வந்து லீப் இயரான்னு பார்க்கணும். 24 லீப் இயர் தான். ஆனால் அந்த லீப் இயரை நம்ம எப்போ கணக்கு பண்ணுவோம்? பிப்ரவரியில் தான் கணக்கு பண்ணுவோம். நமக்கு ஜனவரி தான். அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ லீப் இயர் இல்லாத ஒரு வருஷம்னா இப்போ ஜனவரி 1 to ஜனவரி 1 தான். லீப் இயர் இல்லாத ஒரு வருஷம்னா 52 முழு வாரம் ப்ளஸ் ஒரு டே எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், ஒரு வாரம் கழிச்சும் அதே ஞாயிற்றுக்கிழமை தான், 2 வாரம் கழிச்சும் அதே ஞாயிற்றுக்கிழமை தான், 52 வாரம் கழிச்சும் அதே ஞாயிற்றுக்கிழமை தான். அப்போ 52 வாரம் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை ப்ளஸ் ஒரு நாள் இருக்கா, அப்போ அந்த ஒரு நாளுக்கு பார்த்தோம்னா நமக்கு திங்கக்கிழமை வரும். அதே மாதிரி இதுக்கு பாருங்கள், மார்ச் 12 2023 டு மார்ச் 12 2024 கரெக்டாக ஒரு வருஷம். இப்போ இந்த 2024 பிப்ரவரியில் நமக்கு ஒரு நாள் ஆட் ஆயிரும் லீப் இயர். அப்போ மொத்தம் 52 முழு வாரம் ப்ளஸ் 2 நாள், ஓகேவா, ஒரு வருஷத்துக்கு, அதாவது லீப் வருஷத்துக்கு. அப்போ 52 வாரத்துக்கு அதே ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். 2 நாள் கழிச்சு என்ன வரும்? திங்கள் செவ்வாய் வரும். அவ்வளோதான்.